வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாப்லர் பின், கிளிட்டர் ஃபார்ம் ஷீட், அப்புறம் தொடப்பம் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் 6000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நன்றின்ற ஒரு வார்த்தையில் அதை வந்து முடிச்சுக்க முடியாது. ஆனால் எனக்கு வேறு எதுவும் தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லென்த் வச்சு எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து நான் அடிச்சிட்ருக்கேன். இது வந்து டார்க் க்ரீன் கலரும் லைட் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். ஒரு ரியலான லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்கள்கிட்ட க்ரீன் கலர் செல்லோ டேப் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளாத் பேக்கை வச்சு ஒரு சூப்பரான மல்லிகைப்பூ வந்து எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கூட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்ட் அடிக்கும்போது பெயிண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃபேன் காற்று கீழே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தாலே ட்ரை ஆகிடும். செல்லோ டேப் ஒட்டுறதை விட இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. நீங்கள் வந்து தொடப்பக்குச்சிக்கு பதிலாக வெறுமா வந்துட்டு அந்த ஸ்டீல் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் கம்பி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால் நான் இதை வச்சு சொல்லி காமிச்சிருக்கேன், செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம செல்லோ டேப் சுற்றுறதுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் சமமாக தான் இருக்கும் டைமு. ஏன்னா நம்ம செல்லோ டேப் சுற்றும் போதும் நீட்டாக சுற்றணும் இல்லையா. இதுவும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. ஒரு 4 to 5 ஸ்டிக்ஸ் வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம் ஷீட் வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபார்ம் ஷீட்டுக்கும் கொஞ்சம் குறைவான ஃபார்ம் ஷீட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பாட்டிலோட கேப் இருக்கு இல்லையா, மூடி, அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஷீட்டை கட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த பாட்டில் மூடி சைஸுக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வரைஞ்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த அச்சு தெரியும். அதை வச்சு நம்ம நறுக்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வேணால் பொறுமையாக வச்சு வரைஞ்சிட்டு கூட நறுக்கிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஃபோனில் வந்துட்டு அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல அந்த அச்சு. ஆனால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நேரில். ஈஸியாகவே கட் பண்ணவும் முடிஞ்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கில் தான் இந்த ஃபார்ம் ஷீட்டை வந்து நம்ம ரோஸ் மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொரு டிசைனில் ஒரு ஃப்ளவர் மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த குச்சியில் வந்துட்டு நம்ம சர்க்கிளாக நடுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஃபார்ம் ஷீட்டு, அதை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு பின்னடிச்சுக்கணும். ஃபார்ம் ஷீட்டில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தெரியும், அந்த இடத்துல நம்ம பின்னடித்தாலே போதும். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சிங்கன்னா அடுத்த பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு அந்த ஃபார்ம் ஷீட்டை மடிக்கணும். அவ்வளோதான். பின்னடிக்கும் போது மட்டும் ஜாக்கிரதையாக பின்னடிங்க, கை பத்திரம். பட் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஃபார்ம் ஷீட் வந்து எல்லாருக்குமே தெரியும். பின் மட்டும் கையில் பற்றாமல் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஃப்ளவருக்கு லீவ்ஸ் வைக்கணும் இல்லையா, என்கிட்ட க்ரீன் கலர் ஃபார்ம் ஷீட் இல்லை. அதனால வீட்டில் உள்ள ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் உள்ள லீவ்ஸ் எடுத்து இதில் பின் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் பேப்பர் இல்லைனா ஃபார்ம் ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட லீவ் மாதிரி நறுக்கிட்டு அதில் நீங்கள் பின் அடிச்சுக்கலாம். பட் பின் வந்து நம்ம ரொம்ப உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்மளோட ஃப்ளவர் வாஷில் கூட இந்த ஃப்ளவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் செய்கிறோம் இல்லையா, அதனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து ரோஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ரோஸ் செய்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஃபார்ம் ஷீட்டை ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஷீட் வைக்கும்போதே
நல்லா வந்து சுற்றி வச்சுக்கணும். அது வந்து சென்டரில் வரும் இல்லையா, அந்த ரோஸோட சென்டரில் அது வந்து அப்படி முட்டு மாதிரி இருக்கணும். அதுக்காக நெக்ஸ்ட் வைக்கிற ஃபார்ம் ஷீட்டை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே வச்சு நீங்கள் பின்னடிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இதில் என்னென்னா, நம்ம அடுக்கடுக்காக வைக்கும்போது ஃபார்ம் ஷீட் வந்து ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டாப்லர் பின்னை வந்து இந்த மாதிரி தான் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். தரையில் வச்சுட்டு கை பத்திரமா வச்சு பின்னடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ரோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். பட் மீடியம் ரோஸ் வந்து அழகாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக செய்ய செய்ய பின் வந்துட்டு கழண்டுட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு 4 to 5 பெட்டல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க போதும். ஸோ இதையும் அடித்ததுக்கப்புறமா நான் திரும்ப இதுக்கு வந்து லீஃப் வந்து செட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 2 லீஃப் வைக்கிறேன். நம்மளோட விருப்பம்தான். அவ்வளோதான். அழகாக வந்துட்டு க்ளூ இல்லாமல் நம்மளோட ஸ்டாப்லர் பின்னை வச்சே சூப்பராக 2 டைப் வந்து ஃப்ளவர் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.